ஒரு ஓவருக்கு 6 பாலுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல நம்ம ஏதோ எக்ஸ்ட்ரா குடுத்தோம்னா 6ங்கிறது 7, 8ன்னு போகும் நமக்கு தெரியும். ஆனா 1 ஓவர் போட வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 2 ஓவர் போட்ட பவுலர பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த மாரி ஒரு பவுலர் தான் நம்ம பார்க்க போறோம். யார் அந்த பவுலர்ன்னு கேட்கிறீங்கன்னா, ஆப்கானிஸ்தான சேர்ந்த நவீன் உலக். எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வே வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் T20 சீரிஸ் நடந்துச்சு. அதுல ஜிம்பாப்வே வந்து 140 சுற்றும் டார்கெட்ட சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டம் 14வது ஓவர் வரைக்கும் வந்து ஆப்கானிஸ்தான் கையில இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் தேவை 14வது ஓவர் முடிவுல. சோ அந்த மாரி டைம்ல தான் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்க நவீன் உலக் பவுலிங் போடுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 ஓவர் போட்டு ஒரு மெய்டன், ஒரு விக்கெட், 4 ரன் மட்டும் தான் குடுத்து வச்சிருந்தாரு. எதிர்த்தாப்புல ஆடிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கந்தர் ராஜா. சிக்கந்தர் ராஜா விக்கெட் குரூஷியல்னு சொல்லிட்டு அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு நவீன் உலகத்துக்கு என்னென்ன வேரியேஷன் ட்ரை பண்ணாரு, எல்லா வேரியேஷனும் எக்ஸ்ட்ரா தான் போச்சு. இன்க்ளூடிங் சிக்கந்தர் ராஜா விக்கெட் எடுத்தும் கூட. கிட்டத்தட்ட வைட் யார்க்கர்ல இருந்து கீப்பர் விட்ட பைஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட்னு சொல்லிட்டு 6 பால் ஓவர் 13 பால் ஓவரா மாறிச்சு. அந்த 13 பால் ஓவர் மொமெண்டத்தை அப்படியே ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து ஜிம்பாப்வே பக்கம் போய் ஜிம்பாப்வே அந்த சேஸ ஒரு 4 பால் இருக்கும்போது முடிச்சிருக்காங்க. ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லரா அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. பாப்போம் நவீன் உல் ஹக் வந்து திருப்பி வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாருனா இல்ல இந்த மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்களான்னு. கிரிக்கெட் பத்தின மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு டேக் ஆஃப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.